விஜய் ஒருத்தர் வந்ததுனால, அதுவும் அவருக்கு 107 நம்பர் கிடைச்சதுனால தான் திமுக மீதான கோவத்தை நீங்க காட்டுவீங்களா? சப்போஸ் விஜய் வரவே இல்லைன்னா ஏன் சார் இதெல்லாம் முன்னாடியே பேச வேண்டியதானே சார்? கமலஹாசன் நிலைப்பாடு எடுக்க வேண்டியதானே? கமலஹாசன் அதானே சொன்னாரு, மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருக்கு அவர் 2 சீட் தரேன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, 2 சீட்டு டார்ச் லைட்ல தான் நிற்பேன், நிக்க மாட்டேன், நீங்க உதயசூரியன் நிக்க சொன்னா நான் வேண்டாம், ஒன்லி ஆதரவுன்னாரு. நீங்க அந்த நிலைப்பாடு எடுத்துட்டு போக வேண்டியதானே? கடந்த 5 ஆண்டு காலம் மோசமா இருந்துச்சுன்னா அதுக்கு விசிகாவும் காரணம், சிபிஎம்மும் காரணம், சிபிஐயும் காரணம், ஐஎம்எலும் காரணம். அது எப்படி திமுக மட்டும் தனியாக பிரிச்சு அவர் அட்ரஸ் பண்றாரு? விஜய் வேற ஒரு அரசியல் கிளியரா செஞ்சுட்டு இருக்காரு. அதிமுக முழுசா காலி பண்ற அரசியல் அவர் தெளிவாக செஞ்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே ஆதவர்ஜனா பேசின பேச்சு நம்ம கவனிச்சிருப்போம். நல்லா சிம்பிள் விஷயங்க. உங்களுக்கு அவ்வளோ அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் காட்டக்கூடிய திமுக பயணிக்கு விருப்பம்னா நீங்கள் வெளியே வந்துடணும். சிம்பிள் விஷயம் தானே. நீங்கள் வெளியே வரல, யாருமே மதிமுக வெளியே வரல, ஜவஹர்லால் அவர்களும் வெளியே வரல, யாருமே வெளியே வரல, சிபிஎம் சிபிஐ யாருமே வெளியே வரல, உள்ளதான் பயணிச்சிங்க. ஆனால் எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி காட்டுறீங்க அப்படின்னா ஏன் அன்னைக்கு நீங்கள் வெளியே வரல? அதுதான் கேள்வி. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். திமுக கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சிகளாக வெளியேறக்கூடிய அந்த போக்கு நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து விசிகாவும் ஐஎம்லும் முதலே வந்து வெளியேறி தாவேக்காவோட அமைச்சரவை இடம்பெற்றிருந்த சூழலில் இப்போ சிபிஎம்மோடைய மாநில செயலரான சண்முகம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. சிபிஐயோட மாநில செயலாளரான வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்போது சூழலில் வந்து திமுக கூட்டணியிலேருந்து இடம்பெற இயலாத சொல்லியிருந்தாரு. இப்போ மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவான்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ மதிமுக வந்து 27 கூட்டம் போடுது. என்ன நடந்துட்டு இருக்கு? திமுக கூட்டணி மொத்தமாக உடஞ்சிருச்சு தமிழ்நாட்டில். கம்ப்ளீட்டாக திமுக கூட்டணி உடஞ்சிச்சு அப்படிங்கிறது அது உண்மையான பொருள். கூட்டணி வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சது யார் அப்படின்னா முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஆனால் ஸ்டில் நவ் திமுக கூட்டணி பேரளவில் இருக்குது. அந்த கூட்டணியில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஜவஹர்லால் அவருடைய மனிதநேய மக்கள் கட்சியும் உள்ளதாக இருக்காங்க. தமிழ் அன்சாரியோட பார்ட்டியும் உள்ள இருக்காங்க. அதே போல் வந்து கொங்கு ஈஸ்வரனுடைய கொங்கு நாடு தேசிய கட்சி உள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மதிமுக இன்னும் அஃபிஷியலாக வெளியே போகல. இப்போ வரையும் இந்த பேசிட்டு இருக்க இந்த டைம் வரையும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அவங்க நிலைப்பாடு இன்னும் அறிவிக்கல, கூட்டம் கூடி அறிவிக்க போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க. பெரிய கட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ் உள்ளிட்ட பெரிய பெரிய கட்சியெல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிறது கிளியர். ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்சிகள்லாம் போனாங்க பார்த்தீங்களா, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகா, இப்போ இவங்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் காங்கிரஸ் வச்சுக்கலாம். இப்போ அவங்களாம் போனது காரணம் என்னென்னா, அங்கே ஒரு தனிப்பெரும் கட்சி வந்திருக்கு. அந்த தனிப்பெரும் கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி நம்பர் கிடைக்கல. ஸோ வந்து அவங்க ஆதரவு கேட்குறாங்க. அந்த தனிப்பெரும் கட்சியாக அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக வந்து விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ வந்து விஜய் வந்து அவர் தான் சிஎம் அப்படிங்கிறதுனால அவர் ஆதரவு கேட்குறாரு, எல்லாரையும் சந்தித்து ஆதரவு கேட்குறாரு. ஸோ ஆதரவு கேட்கும் பட்சத்தில் இப்போ வந்து அவங்க ஆதரவு கொடுக்கலான்ற நிலைப்பாட்டுக்கு போகிறாங்க. வெளியிலேருந்து ஆதரவுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்புறம் உள்ளே போனாங்க அப்படிங்கிறது செகண்டரி. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து திமுக கூட்டணியே ஒன்று இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, சின்ன சின்ன இப்போ லெட்டர் பேட் கட்சியாவது ஒரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களாம் வச்சுக்கிட்டு எங்கள் திமுக கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொன்னது வந்து ஒரு அதிகார மமதை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு அளவு மீறிய பேச்சு அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம். அது ஒன்று. அதே போல் வந்து சிபிஐயுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிபிஐயுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இப்போ இடம்பெற முடியாது. ஆமாம், நாங்கள் இப்போ இடம்பெற முடியாதுங்கிறாங்க. அது ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்குறீங்க, எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, எதிர்கட்சிக்கும் ஒரு நிலை, எதிர்கட்சியோட ஒரு கூட்டணி, அது வந்து இப்படி இருக்கவே முடியாது. அது ஒரு குழப்பம். ஏன்னா ஒரு மாநிலத்தை இல்லை தேசிய அரசியலையும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டும் வெவ்வேறு துருவங்கள். அப்படி தான் அரசியல் இருக்கும். நீங்கள் வந்து ஆளுங்கட்சியும் பங்கெடுப்பீங்க, எதிர்கட்சியிலையும் பங்கெடுப்பீங்க அப்படின்னா அது குழப்பமான அரசியல் தான் வித்துடும். ஸோ கிளியர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்க விஜய் அவர்களுக்கு நம்பர் கிடைக்கல, ஆட்சி அமைக்க முடியல, சரி நீங்களாம் ஆதரவு கொடுக்க போனீங்க, ஓகே. ஆனால் ஆதரவு கொடுக்க போனால் நீங்களாம் யார் அப்படின்றது கேள்வி இருக்குது. அந்த 2026 தேர்தலுக்கு முன்பு, அந்த மே 4 ரிசல்ட் வர்றதுக்கு முன்பு நீங்களாம் யார் அப்படின்னா திமுக கூட்டணி சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சேர்ந்து திமுக தலைமையிலான ஒரு பார்ட்னர்ஸ். நீங்கள் எல்லாமே அந்த அலைன்ஸோடைய பார்ட்னர்ஸ். இப்போ நீங்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வெற்றி பெற்றிருக்கீங்க? 73 நம்பர்ஸ் வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த அலைன்ஸ். ஏடிஎம்கே ஓரமாக வச்சிரும். டிஎம்கே அலைன்ஸ் வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது மட்டும் எடுத்துப்போம். இப்போ டிவிகே டிஎம்கே அலைன்ஸ் இவங்க 2 பேருக்குமான களம் தான் இந்த தேர்தலில் முக்கியமான களமாக இருந்துச்சு. தேர்ட் ஃபேக்டராக வந்து ஏடிஎம்கே வந்தாங்க, அது ஓரமாக வச்சிருவோம். இப்போ என்னென்னா,
விஜய் அவர்கள் என்ன இந்த பிரச்சாரத்தை வடிவமைச்சார் அப்படின்னா, தீய சக்தி திமுக அப்படின்ற மாதிரியும், இந்த திமுகன்ற கட்சி ஆளுவதற்கே தகுதியற்றது மாதிரியும், இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது காரணமாக வச்சும், ரெண்டாவது ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமா அப்படின்றதான் அந்த பிரச்சாரத்தை வடிவமைச்சு அதை செஞ்சார். லிட்டரலாக அந்த பிரச்சாரத்தை நம்ம எடுத்து பார்த்தா, அந்த பிரச்சாரம் எந்த விதமான அரசியல் ரீதியான ஆக்கப்பூர்வமான பிரச்சாரமாக அது இல்லை. விஜய் முன் வச்ச பிரச்சாரம் அப்படி இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க அலைன்ஸுக்கு அங்கே போய் நின்றுருக்காங்களே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்த அலைன்ஸ் வெற்றி பெற்று, அதாவது விஜய் யார் வெற்றி பெறக்கூடாது, யாரை தோல்வி அடையணும்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சாரோ அதில் விஜயோட பிரச்சாரத்தை மீறி வெற்றி பெற்றவங்களாம். விசிகாக்கு 2 எம்எல்ஏவும் ஐயோமலுக்கு 2 பேரும் இல்லைன்னா அந்த விஷயத்தை தாண்டி விஜயோட பிரச்சாரத்தை அந்த வீரியத்தையும் தாண்டி வெற்றி பெற்றவங்க தான் இவங்க அவ்வளோ பேரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்ககிட்ட ஒரே கேள்வி, எங்க நாங்களாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கோம். வேறு இந்த விசிகா அவங்க சிபிஎம் சிபிஐ எல்லாமே சொல்கிறேன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கோம். எங்களுடைய தலைமை, எங்களுடைய இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய திமுகவை நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யலை, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, உச்சக்கட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் செஞ்சீங்க. வட மாநிலத்தில் எப்படி வந்து இஸ்லாமிற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு கட்சி, பாஜகங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம், இஸ்லாமிற்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உச்சக்கட்டத்துக்கு பாஜக கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு தாதா செய்யக்கூடிய கட்சி தான் இந்தியா அலைன்ஸு, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா அலைன்ஸ் அப்படி தான் அந்த பிரச்சாரத்தை வைப்பாங்க. அப்போ வெளிப்படையாக அங்கே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தேசிய அளவில் பாஜக முன்னெடுக்கும். இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் என்னன்னா, இனம் ரீதியாக மத ரீதியாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கல, பார்ட்டி ரீதியாக அதை எடுக்கிறார். டிஎம்கேங்கிற ஒரு கட்சி ரீதியாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கல. இதை வந்து குறிப்பாக வந்து தாவேக விஜய் மட்டும் முன்னெடுக்கல, கடந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது அதிமுக தானே. நான் அதிமுக நான் செகண்டரி வைக்கிறேன். நான் இப்போ இந்த சப்ஜெக்ட்ல வரேன். நான் அதாவது அதிமுக விஷயங்களை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அதிமுக சப்ஜெக்ட்ஸ் வேறு. அதிமுகவுக்கு ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. விஜய் 2 வருஷம் தான் அரசியலுக்கு வந்தார். அவர் இங்கே தான் இருக்கார். இப்போ அதிமுக அதிமுக கட்சி எதனால் உதயமாகுது? அதிமுகவுடைய அதோடைய தலைமை பொறுப்பில் இருந்த எம்ஜிஆருக்கு திமுக உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. அவருக்கு அங்கே ஒரு மாதிரியான ஒரு விஷயமா ட்ரீட் பண்ணப்படுறாரு. அதில் அவர் பாதிக்கப்படுறாரு. அதில் அவர் வந்து அந்த கட்சிக்கு உரிமை, டிஎம்கேக்கு உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி எம்ஜிஆருக்கு இருக்குது. ஸோ அவர் அதில் பாதிக்கப்பட்டார். நான் உழைச்ச அந்த கட்சி என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுது, அப்போ அந்த கட்சிக்கு எதிராக திரும்புங்கிற விஷயம் வேறு. ஆனால் விஜயோட சப்ஜெக்ட் வேறு. நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஒன்று, வட மாநிலங்களில் நம்ம குறிப்பிட்ட மாதிரி பாஜக செய்யக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு எதிராக விஜய் அவர்கள் விதைக்கிறார் அந்த பிரச்சாரத்தை. அதாவது அவர் வைக்கிறது ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை அப்படிங்கிறது எதனால் சொல்கிறேன்னா, அது அவர் அளவில் அந்த வார்த்தைகள் இருக்குது. அவர் அளவில் தான் அந்த விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவர் எந்த விதமான நியாயப்பூர்வமான டெஃபினேஷன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவர்கிட்ட டைலாக்கே கிடையாது. இல்லை, அவர் பேசிட்டு போவார், நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் பெற முடியாது. திமுக வீழ்த்துவதற்கு தெளிவான வரையறுக்கப்பட்ட காரணத்தை அவர் இப்போ வரையுமே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில் அவர் முன் வைக்கவில்லை. அவர் அளவில் அதை முன் வச்சார். அதை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வச்ச அந்த வெறுப்பு பிரச்சாரம் யாருக்கு எதிரானதுன்னா, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகா இவங்கெல்லாம் இடம்பெறக்கூடிய ஒரு அணியினுடைய தலைமைக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். நல்லா பாருங்க, சிபிஎம் சிபிஐ 2 பேரும் 5 சீட் வாங்கினா 10 சீட் நின்று 4 ஜெயிச்சிருக்காங்க. சரியா? அவங்க 6 தோத்துருக்காங்க. அந்த 6 தோல்வி காரணம் விஜயும் ஒரு பங்கு, அதிமுக ஒரு பங்காக இருக்கலாம், விஜயும் அதில் ஒரு பங்காக இருக்கிறார். அதையும் கவனிக்கணும். அதே போல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விசிகா வந்து 8 இடம் வாங்கினாங்களா, 8ல் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, 6 தோத்துருக்காங்க. அந்த 6 தோல்விக்கு விஜய் அவர்கள் பிரதானமான காரணம். இப்போ ஐஎம்எலுக்கு அதே விஷயம் தான். ஸோ எல்லாருமே உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட இவங்க போய் ஆதரவு கொடுக்குறீங்க. எதுக்காக ஆதரவு கொடுக்குறீங்க? தனிப்பட்ட ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி அது வந்திருக்குன்றதுக்காக ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களை அரசியல் ரீதியாக வீழ்த்திருக்காரு விஜய். அவர் வந்து திமுக மட்டும் வீழ்த்தல, நீங்களாம் அந்த அலைன்ஸோட பார்ட்னர்ஸுங்க, உங்களையும் சேர்த்தா வீழ்த்திருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் திமுகவோட சக்தியும் சேர்ந்ததால் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. உங்களோட தனிப்பட்ட சக்தியில் நீங்கள் வெற்றி பெறல. ஸோ வந்து எல்லாமே ப்ளஸ் அதை இணைஞ்சது தான் அந்த கூட்டணி அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போனீங்க, அங்கே போய் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்க. ஒரு வார்த்தை திருமாவோ அல்லது சண்முகம் அவர்களோ அல்லது வீரபாண்டியன் அவர்களோ இல்லை காதர் மொய்தீன் அவர்களோ யாருமே அந்த உள்ளே போனவங்க, அந்த அலைன்ஸுக்குள்ள போனவங்க யாருமே கடந்த காலத்தில் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து வரம்பு மீறிய ஒரு பிரச்சாரத்தை செஞ்சீங்க, முகம் சுளிக்கும் வகையான பிரச்சாரத்தை செஞ்சீங்க. ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை திருமாவளவன் தேர்தலுக்கு முன்பு சொன்னார். அது திமுகவுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை விஜய் வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காருன்னு சொன்னார். ஸோ அந்த வெறுப்பு பிரச்சாரம் தமிழக அரசியலுக்கு, ஆரோக்கியமான அரசியல் நல்லது கிடையாது. ஸோ வந்து இந்த பிரச்சாரத்தை நீங்கள் கை விட்டுருங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் தனிப்பெரும் கட்சியை உங்களை அங்கீகரிக்கும், ஒரு ஜனநாயக சக்தியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், பெரும்பான்மையுடைய ஆதரவு அடிப்படைங்கிறத ஜனநாயகம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு மாதிரியான ஒரு முகம் சுளிக்கும் வகையில் நீங்கள் செஞ்சீங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. இது தமிழக அரசியலுக்கு, ஆரோக்கியமான அரசியலுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயம் அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்களா? யாருமே பேசலையே. சண்முகம் அவர்களும் அந்த வார்த்தை பேசல. அவ்வளோ பேசுகிறாரு, திமுக கூட்டணி ஒன்று கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. சிபிஐயோடைய தலைவர் வீரபாண்டியன் பேசுகிறாரு, திரும்ப பேசுகிறாரு. ஏன் அவங்களாம் எதை பேசலை? எனக்கு அதுதான் புரியல. நம்பர் அங்கே இல்லை, நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, ஓகேங்க. ஆனால் உங்களுடைய தோல்விக்கு இவர் தாங்க வழிவகுத்திருக்காரு. நீங்கள் ஆக்சுவலாக எல்லா கட்சியுமே கொஞ்சம் மார்ஜின் நீங்கள் கிராஸ் பண்ணி வளர்ச்சி நோக்கி போயிருக்கணும். நீங்கள் இந்த எலெக்ஷனில் வளர்ச்சி நோக்கி போயிருக்கணும். ஏன்னா
கூடுதலான சீட்ஸ் வாங்குறீங்க. ஆனால் குறைஞ்சிச்சு, போன முறை விட கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் உங்களோட அரசியல் உங்களுடைய கட்சியின் வளர்ச்சி இதில் பாதிக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் அரசியல் வருகையினால. அந்த பாதிப்புக்கு காரணம் உங்கள் கட்சிக்கு தலைமை தாங்க திமுகவுக்கு எதிரான அவரோட வெறுப்பு பிரச்சாரம் தான் காரணம். அப்படி இருக்கும்போது அது நீங்கள் கொஞ்சம் கூட யாருமே வந்து ஏன் வாய் திறந்து பேசவே இல்லை? அவருக்கு என்ன இது அதாவது ஆரோக்கியமாக வைங்க, ஜனநாயகபூர்வமாக வைங்க, விஜய் அவர்களே உங்களை ஆதரிக்கிறோம், உங்களுக்கு மக்கள் செலவுக்கு ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இது ரொம்ப முகம் சுளிக்கும் வகையான பிரச்சாரம் இருந்துச்சு. இதை ஏன் வந்து நீங்கள் செய்றீங்க, இதை நீங்கள் கைவிடுங்க அப்படின்றது நீங்கள் யாரும் சொல்லலை. உங்கள் கருத்தை மாற்றி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அதை சொல்லாதனால இந்த கட்சிகளோட ஆதரவையும் பெற்றுக்கிட்டு இப்போவும் அவர் எப்படி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகும் இன்னும் அந்த பிளேம் கேம் விளையாடுறாரு. இன்னமும் தீய சக்தி திமுக அப்படிங்கிற மாதிரியும், கடந்த காலத்தில் இவ்வளோ மோசமான நிர்வாக காரணம் திமுகங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடந்த காலத்தில் இவங்க தானே பார்ட்னர்ஸ். கடந்த 5 ஆண்டு காலம் மோசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு விசிகாவும் காரணம், சிபிஎம்மும் காரணம், சிபிஐயும் காரணம், ஐஎம்எல்லும் காரணம். அதே போல் திமுக மட்டும் தனியாக பிரித்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே கடந்த காலத்தில் மந்திரி சபைக்குள்ள வராமல் இருக்கலாம், வராமல் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக பல இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சுருக்காங்க. விசிகா இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சு சொல்லட்டுமா? ஒவ்வொரு பார்ட்டியும் தங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நிர்வாக ரீதியாக காரியத்தை சாதிச்சு பயன்பட்டுருக்காங்க. காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லாருமே தான். அது அந்த சப்ஜெக்ட் வேறு. ஸோ வந்து என்னென்னா, இப்படி இருக்கிற இடத்துல இது எப்படி எந்த கட்சியுமே விஜய்க்கு எந்த விதமான அவர் ஆல்ரெடி வந்து அவர் வந்து டைலாக்கே நடத்த மாட்டார். அரசியல் ரீதியான ஒரு தெளிவான ஒரு உரையாடலே அவர் நிகழ்த்த மாட்டார், மீடியாவை சந்திக்க மாட்டார். அது ஒரு கேவலமான ஒரு இது லிட்டரலாக ஒரு கேவலமான பழக்கம் தான் சொல்கிறேன். அது வார்த்தை கூட ஒரு மாதிரி இருக்கலாம், தவறான பழக்கம். அது வந்து பின்பற்றப்படக்கூடாது. ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு வழி பாதை கிடையாது. ஒருத்தர் பேசுகிறத கேட்டுட்டு அது வந்து சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு தான் அப்படி கேட்டுட்டு போவாங்க. அரசியலுங்கிறது உரையாடல் தான். அந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு கொடுக்காது தான் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தினுடைய விளிம்புகள் எல்லாத்தையும் பேசக்கூடிய இடதுசாரிகள் எப்படி வந்து விஜய்க்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காம எப்படி நீங்கள் அங்கே போனீங்க? சரி, இப்போ சரி எல்லாம் நீங்கள் போயிட்டீங்க. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். திமுக மீது உங்களுக்கு இவ்வளோ கோவம் இருந்திருந்ததுன்னா உங்கள் கோவத்தை ஏன் சார் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகள் வெளிப்படுத்தவே இல்லை? நீங்கள் வெளிப்படுத்திருக்கலாமே. நீங்கள் அதை சரி பண்ணியிருந்தீங்கன்னா திமுக சரியான பாதையில் போயிருக்குமே, இந்த ஆட்சி இழந்திருக்காதே திமுக. நீங்கள்லாம் வந்து அதாவது போன 5 ஆண்டுங்கிறது, அதாவது 2021 26 இந்த 5 ஆண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பலவீனமான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் வரலாறு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சந்திக்குது. இதுக்கு முன்பு எப்போவுமே அப்படி இருக்காது. எதிர்க்கட்சிங்கிறது பலமானதாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அது பலவீனமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிக போன்றவர்கள்லாம் நீங்கள் வந்து ஆளும் அரசு திமுகவோட தவறுகளை சுட்டி காமிச்சு அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி அதை கரெக்டாக கொண்டு வந்துருந்தீங்க. அதுக்கான பதிலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இருக்க சூழலை வந்து திமுக விமர்சிக்கிறத தாண்டி பாஜக உள்ள வர கூடாது, அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்லி கடந்த காலத்தில் திமுக மீது பல கோபங்கள் கூட்டினது எல்லா கட்சியிலும் இருந்து இல்லை சார். இல்லை, பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னா விஜயே பாஜகவோட இன்னொரு அணியாக தான் பார்க்கக்கூடிய பார்வை அதில் எத்தனை பேர் இருக்குது? சரி, அவரே கடந்த காலத்தில் சரி நீங்கள் அவ்வளோ பேரும் பாஜக எதிரான அரசியல் செஞ்சீங்க, மதவாத சக்திக்கு எதிரான அரசியல் செஞ்சீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தை அவங்க எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்ட் தானே. அதில் விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் இருக்குது? இன்னொரு வாரம் எலெக்ஷன் டைமில் வந்தது. அது என்னன்னா வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து அந்த ஃபினான்ஸ் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து ஒரு திருத்தத்தை செய்கிறாங்க. அது ஒரு பெரிய சீரியஸான விஷயம். அதில் உங்களுக்கு எது சிபிஎம் சிபிஐ உங்களோட நிலைப்பாடு என்ன, விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன? சார் எவ்வளவு நீங்கள் மதவாத எதிர்ப்பு சக்தின்னு அரசியல் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த மதவாத எதிர்ப்பு சர்ச்சையில் விஜய் அவர் எங்கே செஞ்சிருக்கிறதா அவர்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் எப்படி நீங்கள் அவருக்கு இந்த ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? எனக்கு நம்பர்ஸ்க்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வந்த அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை இவ்வளோ காட்டமாக விமர்சனம் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியல. திமுக மீது நான் இவ்வளோ காட்டமான விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு மனக்கசப்பு இருந்திருந்ததுன்னா அதை வேறு வகையான சேனல்ஸில் நீங்கள் வெளிப்படுத்திருக்கலாமே. இது வந்து வேறு மாதிரியான ஒரு போக்கால் போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சிக்க முடியலங்கிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் இடதுசாரிகள் விசிகா அதே போல் இஸ்லாமிய அமைப்புகள் திமுக இருக்கிறதுனால தான் பல பத்திரிகையாளர் இருந்து பலரும் கூட அந்த திமுக அலையன்ஸ் ஆதரிச்சாங்க. ஒரு மதவாத அரசியல் தமிழ்நாட்டு வரக்கூட ஆதரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ அதுலேருந்து வெளியேறிட்டு அதன் மீதான ஒரு விமர்சனத்தை எப்படி நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்னா இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஆடியன்ஸ் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பமான அரசியலை ஏற்படுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் மனக்கசப்பு இருந்துச்சுன்னா விஜய் ஒருத்தர் வந்ததுனால, அதுவும் அவருக்கு 107 நம்பர் கிடைச்சதுனால தான் திமுக மீதான கோவத்தை நீங்கள் காட்டுவீங்களா? சப்போஸ் விஜய் வரவே இல்லைன்னா அமைதியாக போயிட்டே இருப்பீங்களா? இப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் வந்ததுனால இந்த கேம் ஆடுறீங்களா? காங்கிரஸ் இந்த கேம் தான் ஆடினாங்க. காங்கிரஸ் வெளிப்படையாக பார்த்தோம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான எலெக்ஷன் சொன்னார். எது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுங்கிறது என்னன்னா, சார் மதச்சார்பற்ற தமிழ்நாட்டுக்கும் மதச்சார்பு கொண்ட டெல்லி அரசியலுக்கும் எதிரான அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அரசியல் வந்து நிறுவனர். அதை காங்கிரஸ் தலைவர் ராகுல் வந்து அதை உடைக்கிறார். காங்கிரஸ் அதை உடைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு இது கொடுங்க, இந்த நம்பர்ஸ் எங்களுக்கு கொடுங்க, இது கொடுக்கிட்டாட்டி நாங்கள் வந்து விஜயோட போவோம் அப்படின்னு ஓப்பனாக அந்த எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களோட இருக்குன்னா எங்களுக்கு இந்த நம்பர் வேணும், இல்லாட்டி நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா சரி, விஜயும் மதச்சார்பு அற்ற அரசியல் செய்கிறாரு, ஸ்டாலின் மதச்சார்பற்ற அரசியல் செய்கிறாருன்னா ஓகே, 2 ஆப்ஷன் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் மதச்சார்பற்ற அரசியல் செய்கிறது நீங்களே எடுத்துக்கிறீங்க. விஜய் அவர்கள் அந்த அரசியலை செய்யவில்லை. ஆனால் நீங்கள் இதை விஜயை காமிச்சு நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ ஸ்டாலின் வைக்கக்கூடிய நரேஷனுக்கு பாஜக மதவாத சக்தி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல விஷயத்துக்கும் அதை நீங்களே கெடுக்கிற வகையில் நீங்கள் அரசு செஞ்சுட்டு போனீங்க கடந்த காலத்தில்.
அப்போ நீங்களே திட்டமிட்டு இந்த கூட்டணிகளே சேர்ந்து தோக்கடிச்சிட்டிங்களா, இந்த உங்கள் கூட்டணி நீங்களே சேர்ந்து தோக்கடிச்சிட்டிங்களா அப்படின்ற கேள்வி தான் நம்ம முன்னுக்கு வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து தெளிவற்ற ஒரு அரசியல் இவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஏன் இவ்வளோ ஆதங்கத்தை இப்போ வெளிப்படுத்துறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஜவஹர்லால் சொன்னீங்க, நான் வந்து தனிப்பட்ட சின்னத்தில் நிக்கலன்னு வருத்தப்படுறேன்னு சொன்னீங்க. ஏன் சார் இதெல்லாம் முன்னாடியே பேச வேண்டியதானே சார்? கமலஹாசன் நிலைப்பாடு எடுக்க வேண்டியதானே? கமலஹாசன் அதானே சொன்னார், மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருக்கு அவர் 2 சீட்டு தரேன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், 2 சீட்டு டார்ச் லைட்டில் தான் நிற்பேன், நிற்க மாட்டேன், நீங்கள் உதயசூரன் நிற்க சொன்னால் நான் வேண்டாம், ஒன்லி ஆதரவுன்னாரு. நீங்கள் அந்த நிலைப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? அதை ஏற்றுக்கிட்டு தானே உதயசூரன் சின்னத்தில் நின்னீங்க நீங்கள். அதே மாதிரி மதிமுக தலை வைக்கவும் அதை ஏற்று தானே 4 தொகுதி வாங்கினார் அவர். அப்போ இப்போ வந்து என்ன தனிச்சின்னத்தில் நிற்கணும் வருத்தப்படுறேன்னு சொல்கிறீங்க? கமலஹாசன் நிலைப்பாடு எடுக்க வேண்டியதுன்னு அவர் எவ்வளோ டீசென்ட், நான் பார்க்குறேன். நான் திமுக உங்களுக்கு அந்தளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கு, ஓகே நம்ம சின்னத்தில் மட்டும் தான் நிற்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்துருக்குன்னா அது உண்மை. அப்படின்னா அந்த நெருக்கடிக்கு உட்பட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கணும். இல்லை வேண்டாம், நான் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன், நீ போயிடணும். இப்போ அது மணக்குமுறையில் உள்ள வச்சுக்கிறீங்க. உள்ள வச்சுட்டு இங்கே காட்சியில் மாறி திமுக கொஞ்சம் அரசியல் அதிகாரத்தில் இருந்து பலவீனம் அடையும் போது இப்போ திமுக போட்டு அடிக்கிறது என்ன விதமான அரசியல் பங்கு பெறும்போது இயல்பா மனக்கசப்பு ஓட தான் வந்து கூட்டணியில் பங்கு பெறும்போதுல ஃபுல்லாக வந்து ஃப்ரீடமெல்லாம் பங்கேற்கும். அன்னைக்கு இருந்த சூழல் அது அவசியமாக இருந்துச்சு, பங்கேற்றாங்க. இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க, இப்போ வெளிப்படுத்துறாங்க. அடுத்து வர தேர்தலில் நாங்கள் தனிச்ச சின்னத்தில் போட்டிடுவோங்க, வெளிப்படுத்த அவங்க ஜனநாயக உரிமை தானே. அதாவது 2026 தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில் நிற்க முடியலன்றதை வருத்தப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வருத்தத்தை நீங்கள் சொல்கிறது மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் ரொம்ப சாஃப்டான டோனில் அந்த விஷயத்தை வருத்தத்தை வெளிப்படுத்துறீங்க. சாஃப்டான டோனில் அந்த வருத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, சப்போஸ் தனிச்சின்னத்தில் நீங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிட்டு இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு 3 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருந்திருக்கான்னு வச்சுக்கல, அந்த 2 எம்எல்ஏ நீங்கள் விஜய் கூட போயிருப்பீங்க தானே. இப்போ அதை தானே சொல்ல வரீங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கொதிநிலை ஏற்பட்டுருக்குங்க. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த அரசு ஏற்றுக்கிறது தயாராக இருக்குது, வாங்க கூட எவ்வளோ வேணாலும் வாங்கணும்னு தயாராக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எதை வெளிப்படுத்துது? கட்சியோட அங்கீகாரம் பார்க்கக்கூடாது. அதை நீங்கள் கட்சியோட அங்கீகாரம்னா இது இப்போ பேசக்கூடாது இல்லைங்க. நீங்கள் அதாவது சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுகக்குள்ள ஏன் ஜனநாயகம் இல்லையா, இந்த கூட்டணியில் ஜனநாயகம் இல்லையா? ஏன் நீங்கள் அங்கே உட்காந்து பேசியிருக்க வேண்டிய இந்த பிரச்சனை அவ்வளோ? இப்போ நீங்கள் அவ்வளோ என்ன தெரியுமா விஷயத்தை சொல்கிறீங்க? ஏதோ விருப்பமே இல்லாமல் இந்த அலைன்ஸில் பயணித்த மாதிரியும், விருப்பமே இல்லாமல் இதுக்கு வந்து மதச்சார்பற்ற ஒரு முத்திரை மக்களாலேயோ இல்லை உங்களாலேயோ குத்தப்பட்ட மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. இந்த முத்திரை இருக்கிறதுனால தான் பலரும் இதை ஆதரிச்சாங்க. அங்கே பாஜக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த முத்திரை இருக்குங்கிறதா இதை ஆதரிச்சாங்க. ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறீங்க. இந்த பிரச்சனை எப்போ வெளிப்படுத்துறீங்கன்னா, விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம், அவர்கிட்ட அரசியல் அதிகாரம் வந்ததுக்கப்புறம், திமுக அரசியல் அதிகாரத்தை இழந்ததுக்கப்புறம் அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இல்லை பயணிச்சிங்களா? எப்போ உருவான அந்த அலைன்ஸ்? கிட்டத்தட்ட வந்து 8 ஆண்டுகளுக்கு மேலே இந்த அலைன்ஸ் பயணிச்சிட்டு இருக்கு. இந்த திமுக அலைன்ஸுங்கிறது 2018 உருவான அலைன்ஸ். 2012 ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் இந்த அலைன்ஸ் பயணிச்சிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் ஏன் வந்து ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டை மக்களுக்கு ஏற்படுத்துறதுன்னு கேள்வி. மக்களுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன் தான் மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. இது தொடர்ச்சியாக வெற்றி பெறுங்க. ஓகே, மதச்சார்பு அரசியல் உள்ளே வந்துடக்கூடாது, ஸோ இந்த மதச்சார்பற்ற அரசியல் ஆதரிப்போம் அப்படிங்கிறதுனால மக்கள் இந்த அலைன்ஸை திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள நீங்கள் இதை என்ன சார் கொள்கை கூட்டணி சார் நீங்கள் சொல்கிறீங்க திரும்ப தேர்தல் கூட்டணி இல்லை, இது கொள்கை கூட்டணி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கொள்கை கூட்டணிக்குள்ள ஏன் இவ்வளோ விஷயத்தை வச்சிருக்கீங்க, அதை ஏன் இப்போ வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு திமுக ஒரு காரணம் இல்லாமல் கூட்டணி கட்சிகளை பிளேம் பண்ணுறோம். சரி, திமுக ஒரு காரணம் இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, அது எழுப்பறிய சமாளிச்ச விதங்கள்லாம் நிறைய வந்து இது இருக்குல்ல திமுகவுடைய. அதை நான் என்ன கேட்க வரேன்னா, திமுக அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கு, ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ட்ரீட் பண்ண விஷயத்த இவங்க இல்லை அது இது இப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டு இந்த காட்சிகள்லாம் வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, திமுக இவங்களை யாருமே சரியாக நடத்தலை, அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது காத்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு விஜய்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாரும் கொள்கை விஷயம்லாம் எதுவும் கிடையாது. திமுகலாம் கொள்கையெல்லாம் பார்க்கல, வேறு வழி இல்லாமல் அவங்களோட ஒரு திருப்திக்காக ஒன்று நல்லா சிம்பிள் விஷயங்க. உங்களுக்கு அவ்வளோ அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் காட்டக்கூடிய திமுக பயணிக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெளியே வந்துடணும். சிம்பிள் விஷயம் தானே. நீங்கள் வெளியே வரல, யாருமே மதிமுக வெளியே வரல, ஜவஹர்லால் அவர்களும் வெளியே வரல, யாருமே வெளியே வரல, சிபிஎம் யாருமே வெளியே வரல, உள்ளதான் பயணிச்சிங்க. ஆனால் எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி காட்டுறீங்க அப்படின்னா ஏன் அன்றைக்கி நீங்கள் வெளியே வரல? அதுதான் கேள்வி. அவ்வளோ கட்டாயப்படுத்தி உங்களை யாரும் அரசியல் செய்ய சொல்லலை. அவ்வளோ கட்டாயப்படுத்தி எதுக்கு அரசியல் செய்றீங்க? உங்களுக்கு நம்பர் வேணும், உங்களுக்கு அதிகாரம் வேணும், உங்களுக்கு அரசியல் பவர் என்ஜாய் பண்ணணும் நீங்கள். அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. அவ்வளோதான விஷயத்தில். அப்புறம் என்ன வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இது நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்றது ஏன் நீங்கள் சொல்லுறீங்க? இது புரிஞ்சிக்க முடியாது. அரசியலுங்கிறது ஒரு வெளிப்படையாக இதில் என்னென்னா திமுக தான் ஒரு பெரிய இவங்க அவ்வளோ பேர் கட்டி இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து ப்ளஸ் மைனஸ். அதாவது அரசியலுங்கிறது நம்ம பார்க்குறது மட்டுமே அரசியல் கிடையாது. நம்ம அரசியலுங்க பல கிரே ஏரியா கொண்டது. இதுக்கு பின்னாடி இந்த அலைன்ஸுக்கு வந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு பல விஷயம் கிடைச்சிருக்கும், பல விஷயங்கள் இருந்திருக்கும், முன்ன பண்ண இருக்கும், அது வேறு விஷயங்கள். ஆனால் வெளியில் தெரிய விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வெளியில் தெரிய விஷயம் என்னன்னா, இவங்க காட்டக்கூடிய அந்த உள்ளக்குமுறல் அந்த விஷயங்களாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளக்குமுறல் அப்படிங்கிற விஷயத்த ஒரு விருப்பமே இல்லாமல் அந்த அலைன்ஸில் பயணிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அரசியல் வந்து இது வந்து இவ்வளோ தூரம் இவங்க என்ன பேரை சொல்லி இதை காப்பாற்றி கொண்டு வந்தாங்களோ அந்த அரசியலுக்கே வந்து ஒரு அந்த பேரே பொருந்தாத மாதிரியான ஒரு பேருக்கு கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னோட ஃபைனல் விஷயம் ஓவராலாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா,
விஜய் அவர்கள் மீதான அவரோட அரசியல் நடவடிக்கை மீதான அவருடைய ஒரு 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 அது அந்த அந்த வேர்ட்ஸ் எப்படி சொல்கிறதுனா அது வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு சர்வாதிகார டோனில் அவரோட அரசியல் இருந்துச்சு. நான் மட்டும் தான் பேசுவேன், உங்கள் யார்ட்டையும் மக்கள் சந்திக்கிற நிகழ்ச்சின்னு சொல்லுவார், மக்களை சந்திப்பார், மக்கள் யாரும் இவர்கிட்ட பேச முடியாது, இவர் மட்டும் தான் மக்கள்கிட்ட பேசுவார், கிளம்பி போவார். இதுதான் இவர் பண்ண அவ்வளோ அரசியலுமே. இப்படிப்பட்ட அவரோட அரசியலில் இவ்வளோ கிளாரிட்டி இல்லாத தெளிவற்ற ஒரு அரசியலை, ஜனநாயகமே இல்லாத ஒரு அரசியல், அந்த அரசியல் அப்படிங்கிறது, அந்த அரசியல் உங்களையும் சேர்த்து வீழ்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஜனநாயக சக்தின்னு தானே வந்து கிளைம் பண்றாங்க சிபிஐ. அதிமுக திமுக தாவேக ஒரு ஜனநாயக சக்திகள் கூட பயணிப்போம் நம்பர் கிடைச்சதுன்னு கிளைம் பண்றாங்க. பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி பேசுங்க. பிஃபோர் எலெக்ஷனில் விஜயோட அரசியல் எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு, கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டதாக தான் இருந்துச்சு அந்த அரசியல். அந்த அரசியல் வந்து உங்களையும் திமுக மட்டும் பலவீனப்படுத்தலை, நாட் ஓன்லி திமுக மட்டும் பலவீனப்படுத்தலை, இந்த அலையன்ஸ் 158 நம்பர்ல இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. 2020 சட்டமன்றத்தை சந்திக்கும் பொழுது இந்த மதச்சார்பற்ற அலையன்ஸோட நம்பர் எவ்வளோனா, சட்டமன்றத்தோட உங்களுக்கு எண்ணிக்கை 158. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் 73 வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ இது காரணம் விஜய் வந்து பெரிய வீழ்ச்சி இதில் ஏற்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 55 லட்சம் வாக்குகள் இந்த அலையன்ஸ் இழந்திருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய். சரி, அப்படி இருக்கும்போது உங்களையும் சேர்த்து அவர் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காரு. அந்த பாதிப்பு அவர் நியாயமான வகையில் செஞ்சால் பரவாயில்ல. நீங்கள் மக்களோட பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ணல, மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, மக்களோட நீங்கள் நிற்கலை, மக்கள் போராடும் போது மக்களை தவிக்க விட்டுட்டீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி விஷயம்னா அது ஏற்றுக்கலாம், அக்செப்டபிள். ஆனால் அந்த மாதிரி நியாயபூர்வமான ஒரு ஜனநாயகபூர்வமான அரசியல் பிரச்சாரமே இல்லாமல் ஒரு திட்டமிட்ட ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு ரீதியான உச்சப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாரு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் காரணமாகவே அந்த கட்சியும் அந்த கட்சி கூட்டணி வீழ்த்தப்படுது. ஸோ இப்போ நீங்கள் அவர் ஆதரிக்க போகிறீங்க. ஆதரிக்க போகும்போது குறைஞ்சபட்சம் சார் உங்களோட அரசியல் கடந்த காலத்தில் இவ்வளோ மோசமாக இருந்துச்சு, இது அரசியல் நகரத்துக்கான அளவு கிடையாது, அரசியல் இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா உங்களை தேடி உங்கள் வாசலுக்கு வராரு, ஆதரவு தேடி வீட்டுக்கு வராரு, சிபிஎம் அலுவலகத்துக்கு வராரு, சிபிஐ அலுவலகத்துக்கு வராரு, ஒவ்வொரு கட்சியோட அளவுக்கு தானே வந்தார். அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே, வெளிப்படையாக சொல்லவே இல்லை. அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் மாற்றிக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம், அதை மாற்றி போகிற எதிர்பார்க்கணும், இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லையே. அப்படியே ஆதரவு கொடுத்துட்டு அப்படியே இல்லை உள்ளே போயிட்டீங்க நீங்கள். ஸோ வந்து இது லிட்டரலாக வந்து ஒரு மாதிரியான இவங்க ஏன் இந்த தப்பு பண்ணாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ வரையும் ஒரு நாட்களில் இதுக்கான பதில் கிடைக்குதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் சில மாதங்களில் உள்ளாட்சி மன்ற தேர்தலும் நடக்க இருக்கு. குறிப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னா எப்பயுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சியா திமுகவும் அதிமுகவும் தான் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து பெரிய கட்டமைப்பு இப்போ அதிமுகவும் திமுக மட்டும் தான் இருக்கு. இப்படி இருக்க சூழலில் இந்த தேர்தல் வரும்போது தாவேகா எந்த அளவு எதிர்கொள்ளும், தாவேகா கூட சிபிஎம் சிபிஐ விசிகா போன்ற கட்சிகள் கூட்டணி வச்சு உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த தேர்தல் நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, உள்ளாட்சிக்கோ இல்லை அந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலையோ என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க இப்போ தெரியாது. அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அநேகமாக அதை பற்றி வரும் நான் நினைக்கிறேன். அதை விட்டுருக்கேன். ஆனால் விஜய் வேற ஒரு அரசியல் கிளியராக செஞ்சுட்ருக்காரு. அதிமுக முழுசாக காலி பண்ணுற அரசியல் அவர் தெளிவாக செஞ்சுட்ருக்காரு. ஏற்கனவே ஆதவர்ஜனா பேசின பேச்சு நம்ம கவனிச்சிருப்போம். அதாவது ஒரு மேயராவது திமுக ஜெயிச்சு காட்டணும், அரசியல் விட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளாட்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அடித்தது விஜய் அலை தான், உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாம், அது அலை பாருங்க தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ண தாவேக்கா காத்திருக்காங்க. அந்த பதிவு செய்வதற்கு அவங்களுக்கு தடையாக இருக்கிறது எதுனா அதிமுக, திமுக கிடையாது அதிமுக. ஸோ அதிமுக வாக்கை பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கவனமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் அதிமுகலேருந்து வரவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணி சேர்த்துட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த சட்டமன்ற தேர்தல் விஜயோட அலை மூலமாக நீங்கள் கைப்பற்றிட்டீங்க. ஆனால் இதில் என்னென்னா, நகரப்புறங்களில் தான் விஜயோட வெற்றி அதிகமாக இருக்கிறதால கிராமப்புறங்களில் வெற்றினும் அப்படியே விஜய் நோக்கி வரல. இது லிட்டரலாக என்னோட ப்ரொஃபஸர் சொல்வார், இது வந்து அரசியல் ரீதியான தோல்வி, இந்த எலெக்ஷனுங்கிறது அரசியல் ரீதியான தோல்வி, தொழில்நுட்ப ரீதியான வெற்றி அப்படிம்பாரு. தொழில்நுட்பம் வந்து விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் கை கொடுத்துருக்கு, ஓகே அக்செப்டட். ஆனால் இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் மக்கள் வந்து ஒரு கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ அவனுக்கு பரிச்சயமாக இருந்தால் தான் அவன் வந்து ஓட்டே போடும், தெரிஞ்ச நபர் தான் ஓட்டு போடும். அக்கம் பக்கம் சொந்தக்காரன் தான் நிற்பாங்க, திமுகலாம் சொந்தக்காரன் தான் நிற்பான், அதிமுகலாம் அவன் தான் நிற்பான், இப்போ தாவேக்கால அவன் தான் நிற்பான். அப்படி இருக்கும்போது மக்கள் பார்த்தா ஓட்டு போடும். அப்படி இதில் ஏமாற்ற முடியாது, விஜய் அலையை வச்சு ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால தான் அதிமுகங்கிறத அடியோடு காலி பண்ணுறதுக்கு விஜய் வந்து முடிவெடுத்திருக்காரு. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய கேடஸ் எல்லாத்தையும் சேர்த்து கீழ்மட்டத்தை கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும். அது பலப்படுத்தணும்னா உள்ளாட்சி ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய சிக்கல் இருக்குது. உள்ளாட்சியில் அவர் பெரிய இழப்பை சந்திக்கக்கூடாது. விஜயோடைய முயற்சியை அதிமுக கைப்பற்றக்கூடிய அந்த முயற்சியை அவர் தடுத்து ஆடினா மட்டும்தான் இந்த கேமில் அவரால் இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். இல்லாட்டி சொன்ன மாதிரி அரசியல் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி அந்த பாலிட்டிக்ஸை கொண்டு வந்து அழகாக செட் பண்ணி நிறுவிடுவார். அதை நோக்கி தான் விஜய் தன்னோட காய்கள் நகர்த்திட்டு இருக்காரு. இப்போ கடந்த முறை திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக அதிமுக செஞ்ச செயல்பாடு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக அறிக்கை வந்து எடப்பாடி அவர்கள் விட்டுக்கிட்டே இருக்காரு, பேசிகிட்டே இருக்காரு. அப்போ மீண்டும் அதிமுக ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வர முயற்சி பண்ணுறாரா? அவர் ஃப்ரெண்டு கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு, எஸ். ஆனால் அது பத்தாது. இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் கிரவுண்டுக்கு அது பத்தாது. கடந்த காலத்தில் தன்னோட ஸ்பேஸ் அவர் இழந்ததுனால தான் அந்த ஸ்பேஸில் வளர்ந்தவர் தான் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை. அன்றைக்கி அவர் அந்த ஸ்பேஸில் தான் வளர்ந்து அரசியல் செஞ்சார். ஸோ எடப்பாடி பழனிசாமி நிறைய கேமை லூஸ் பண்ணிட்டார்.
பண்ணிட்டார், அவர் இழந்துட்டார் அவர். ஸோ வந்து இப்போ இழந்ததை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வராரு. ஆனால் இது பத்தாது, இந்த வேகம்லாம் பத்தாது. வெற்றி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே அவங்க கைப்பற்றாங்க, தாவேக்கா கைப்பற்றாங்க. ஓட்டு போட்ட மை கூட அலையில் இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த தொகுதி மக்கள் தயாராகிட்டாங்க. ஸோ அப்படி சிக்கல் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கீழேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக மாற்றணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தான் இருக்க முடியும். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், ஒரு கொள்கை அடிப்படையான லீடர். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படிங்கிறது சினிமா பிரபலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ அந்த இடத்துல விஜய் வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு போராட்ட தலைவர் அடிப்படையில் இங்கே திமுக வந்து நிற்பாங்க. அதை வந்து கடந்த காலத்து கலைஞர், ஸ்டாலின், இப்போ வந்து உதயநிதி நிற்கிறாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி தான் களம் இருக்க போகுது. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ரோல் என்ன? அவர் கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. தன்னை கரிஸ்மாட்டிக் அவர் அந்த மாதிரி மாறவும் முடியாது. ஸோ வந்து அவர் இப்போ என்னென்னா, போராட்ட அரசியல் மூலமாக தான் தன்னோட அரசியலையும் தன்னோட பார்ட்டியும் தக்க வச்சுக்க முடியும். அதை தக்க வைக்கும்போது தான் தமிழ்நாடு வந்து இனி எந்த எலெக்ஷனுமே, இனி வரும் நாட்களில் எந்த எலெக்ஷனுமே பெரும்பான்மைங்கிறது 118ங்கிறது எந்த கட்சிக்குமே தனிப்பட்ட ரீதியாக கிடைக்காம ஒரு தொங்கு அசம்பிளி ஏற்படும். தொங்கு அசம்பிளி ஏற்படும் போது பல கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய பேட்டர்ன் ஏற்படும். அந்த பேட்டர்ன் ஏற்படும் போது எந்த ஒரு கட்சியும் ஒரு மோனோபொலி இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சியின் அடிப்படையில் வந்து பார்த்தா ஜனநாயகம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அது சரியான பார்வையும் கூட. எடப்பாடி பழனிசாமி தான் கிரவுண்டில் லூஸ் பண்ணக்கூடாது. சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் பண்ண தவிர சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு வராரு. அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அவர் கம்ப்ளீட்டாக பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரை அடிமட்டத்தில் நிறைய பேர் மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றுறாரா, என்ன செய்ய போகிறாருங்கிறத பார்ப்போம். ஓகே, சிவ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி.